Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடைய பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎலோட 17வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸ் அண்ட் சேலம் ஸ்பாட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி நடக்கிறதுக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:15 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயினால தான் மாற்றம் இருந்துச்சா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் பிச்சில் டாஸை வின் பண்றவங்க செகண்டா பேட் பண்றதுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அதிக ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட செகண்டா அந்த பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூ ஃபோட்டர் சேஞ்ச் பண்றதுனால பாலை வந்து கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்றவங்க வந்து பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வேணுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் வெளிரகடை வந்து பார்ப்போம். ஸோ மொத்தமா 20 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 5 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 15 மேட்சும் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மதியம் வந்து நடந்திருக்கு. ஸோ மதியம் நடந்திருக்கும் போது செகண்டா பவுல் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சேவ் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நைட்டு மேட்ச் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நேரத்து கம்மியான ஸ்கோர்ல சுட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 157 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 236 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க வென்லே ராயல் கிங்ஸ். லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டர்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. 103 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த பர்டிகுலர் வெனுல. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும் சேலம் ஸ்பாட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்சும் அப்படிங்கிறது தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப்பர் லைன்ல வந்து இருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம ஸ்பாட்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் லீக்ல பே பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 250 இருந்து ஒரு 300 ரூபா வரையும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஸோ மறக்காம நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயரை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், கிட்டத்தட்ட அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஒரு 11 பேருக்கு ஒரு டீமும் கிரியேட் பண்ண தேவையில்ல. அவங்க கொடுத்துருக்க ஒரு 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வந்து வின் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்மிருதி மந்தனாவை பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்னன்ல இருக்கவங்க சஃபாலி வர்மாவை பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயினை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்கை வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரை பிக் பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கு நாங்கள் யாரை பிக் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கோமோ அதே பிளேயர்ஸை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி ஒன்று பிடிச்சிருப்பாங்க, அது அவங்க பிடிக்கிறது கிடையாது. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் பிடிக்காம நீங்க வித்ட்ராவல் பண்ற மணி அத்தனையும் வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து உங்க வேலட்ல வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் வயசுல இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஸ்பாட்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இப்போ அடுத்ததா
ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. கவின் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் ஆனந்த் கான், விஷால், விவேக், சன்னி சந்து, ஹரிஷ்குமார், குமரன், பொய்யாமொழி, அருண்மொழி அண்ட் ஸ்ரீனிவாசன். ஸோ ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து வந்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பங்கிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸோட பிளேயிங் பார்ப்போம். இதுல வந்து சந்தோஷ்குமார் அண்ட் ஜெகதீசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஜெகதீசன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அடுத்ததா அப்ரஜித், ரஞ்சன் பால், ஃபெரரியோ, சித்தார்த், அபிஷேக் தன்வர், குமரன், அஸ்வின் கிறிஸ்ட், ரைல்ஷா, சூர்யா அண்ட் பெரியசாமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல டபுள் ஆப்ஷன்ல யார் இருக்கா, லோ பர்சன்டேஜ்ல யார் இருக்கா அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸ்ல நான் வந்து பிரிச்சு சொல்றேன். அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் டெய்லியில வந்து பார்ப்போம். ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கவின் அண்ட் சன்னி சந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ கவினை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அதாவது கேட்சா இருக்கட்டும், ஸ்டெம்பிட், ரன் அவுட் மூலமா கிடைக்கிற அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பாயிண்ட் ஓவரால் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா மேட்சும் வந்து இருக்கும். பட் இந்த ரீசனா நடக்கிற டிஎன்பிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெருசா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குதான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பிங் பண்றது மூலமா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கவின்ற ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் மூலமா பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பிங் மூலமாவே இவருக்கு வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க போல பவர் பிளேல ரொம்பவே சூப்பரா வந்து பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு கவின். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 20+ ரன்ல இருந்து ஒரு 25+ ரன் வரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கவின்ட்ட. ஸோ ஓவராலா ஒரு 20+ ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிடும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் மூலமா கிடைக்கிற ஒரு 55 இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு கவின். ஆனா சன்னி சந்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவர்னு வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அல்லது 1 விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்தானா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் சரி அண்ட் பவுலிங் சரி ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வேணா ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான பிளேயரா தான் வந்திருப்பாரு சன்னி சிந்து. இப்போ அடுத்ததா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெகதீசன், அப்ரஜித் அண்ட் ஃபெரரியோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ஜெகதீசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ சேம் கமிலிக்கு என்ன சொல்லணும் அதே ஆப்ஷன் தான் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அதே கிடையாது கூட அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆடுறது இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வச்சுல இருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் 30+ ரன்னுக்கு மேல அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவற்று வந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் சாவில வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 25+ ரன்னுங்கும் போது ஒரு 35+ ரன் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற ஓவரால கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஜெகதீசன். அடுத்து அபர்ஜித். ஸோ அபர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. இவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ல வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மிடில் ஓவர்ல பவுல் பண்ணுங்க. அதாவது ஸ்டார்டிங் 5 ஓவர்ல இருந்து 15 ஓவருக்குள்ள பவுல் முடியக்கூடிய ஒரு பவுல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு மோஸ்ட் இவெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துங்க. ஏழு மணி கிட்டத்தட்ட இவற்று இருந்து நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுவுறதுனால ஓவர்ஸ் முடினால விட்டு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாருன்னா சாலிடா 25ல இருந்து 30+ ரன் வரையும் இவற்று வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இவரெல்லாம் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான பிக்கா வந்து இருக்கும். அண்ட் பெரரியோ அது மட்டும் இல்லாம
அப்ரஜித் கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்ச்ல வச்சிலும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத கிடைச்சிருந்துச்சு. மற்ற எல்லா மேட்ச்லயுமே 32 to 20 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ளதான் இவருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சுங்க. இந்த கேச்சஸ் மூலம் கிடைக்கிற பாயிண்டா இருக்கட்டும், ஸ்டம்பிட் ரன்னர் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கிடைச்சிருச்சு. ஸோ ஓவராலா இவர்கிட்ட கம்பல்சரி வந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பவுலிங் மூலமா கிடைக்கிற விக்கெட்ஸ் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், பேட்டிங் வந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 80 to 90+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்ரஜித் கிட்ட. ஸோ இவரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா பெரேரா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன்ல வராரு. சப்போஸ் அவர் டவுன் வந்து கம்மியா கீழே இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் வர பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம 15 இருந்து ஒரு 20+ ரன்னுக்கு மேல நம்ம சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல இருக்க பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் ஸ்ரீனிவாஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஏன் பாத்தீங்கன்னா அபிஷேக் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா பெருசா எதுவுமே கிடையாது. இவற்றுக்கு ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸா ஓபன் பண்றாரு. அது மட்டும் தான் இவருக்கு அட்வான்டேஜ். இப்போ ரீசெண்டாக அந்த எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா இயர்லியாவே வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15+ ரன்ல இருந்து ஒரு 20+ ரன்னுக்குள்ளாரியே இவர் விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எது இல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்ரீனிவாசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் ஒரு பவுலிங் வந்து அதிக ரன்னை வந்து விட்டுறதுனால இவர் வந்து 3 ஓவர் வரையும் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஓவர் வந்து வேற யாருக்கா சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் பவுல் பண்றதுல இருந்து கிட்டத்தட்ட 2 விக்கெட் வரையும் எடுத்தாலும் அப்படி எடுத்தா மட்டும்தான் இவர் வந்து ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பார். மற்றதில் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இவர்கிட்ட வந்து இல்லை. சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்குமார் அண்ட் ரயிலிஷாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. பட் அது மட்டும் போதுமான கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட விளையாண்ட ஒரு 4 மேட்ச் விளையாண்டுக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தினால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிக்கா வந்து இருக்கும். அடுத்ததா சந்தோஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணால பவர் பிளேல நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட விளையாண்ட 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. மற்ற 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து இயர்லியா வந்து விக்கெட் இழந்துட்டாரு. ஸோ அதனால வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து இருக்காரு. ஸோ அந்த இயர்ல விக்கெட் இழந்தனால தான் 50-50 ஆப்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பெருசா எதுவுமே கிடையாது. ஒரு கேட்சஸ் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா பெருசா எதுவுமே இல்லை. ரயில்ஸா கூட கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டா கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் சந்தோஷ்குமாருக்கு அந்த ஆப்ஷனிட்டி எதுவுமே இல்லை. அதனால தான் சாரி இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் கான் அண்ட் அருள்மொழி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஸோ ஆனந்த் கான் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஒரு 3rd down பொசிஷன்ல வந்து இறங்குறாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பேட்டிங் ஆடுற வந்தானா கம்பல்சரி ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் ஆடுற கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இயர்லியா விக்கெட் இழந்துட்டாங்கன்னா இவர் பேட்டிங் வந்து 25+ ரன்னுக்கு மேலேயே நம்ம வந்து சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்கள பேட் பண்ணிட்டாங்க, கடைசி ஒரு 4 ஓவர் 5 ஓவர் தான் வராருன்னா இவரு இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 16 இருந்து ஒரு 20+ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால லோ பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து ஒரு 20% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்குலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவரெல்லாம் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அருள்மொழி கிட்டத்தட்ட 60% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 60% பீப்புள் பிக் பண்ணியிருக்க ஒரு ஒர்த்தான பிளேயராக தான் வந்து இருப்பாரு அருள்மொழி. ஏழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, போத் டீம்ல வந்து இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுலிங் ஸ்கில்ல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேட்சுக்கு மேட்ச் 12 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் கம்பல்சரி வந்து கிடைச்சிருதுங்க.
ஸோ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அந்த விக்கெட் டைரக்ட் ஸ்டெம்பிட் மூலமா பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிரும். பிளஸ் 12 பாயிண்ட் டீம் அந்த எக்ஸ்ட்ரா கடை கூட ஒரு 12 பாயிண்ட் டீம்ல இருக்க கூட ஒரு 4 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 55 இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா இருப்பார் வந்து அருள்மொழி. ஓகே, பார்த்தா சேப்பாக் சூப்பர் கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் சூர்யா அண்ட் அஸ்வின் கிறிஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட் பிளேயரா வந்து பிக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. போத் இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்லாம் வந்து இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா இவங்க பவுலிங் மூலமாவே கம்பல்சரி ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அது மட்டும் தான் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கிடையாது. மேட்சுக்கு மேட்ச் 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து எடுத்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஷ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை வந்துடும். பிளஸ் 12 பாயிண்ட் கிட்டத்தட்ட 45ல இருந்து ஒரு 48 ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போத் இவங்களும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணும் போது இவங்களாம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல இருப்பாங்க. இப்போ அடுத்ததான் ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சேலஞ்ச் ஸ்பாட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கவின், சன்னி சந்து, பொய்யாமொழி அண்ட் ஹரிஷ்குமார் இவங்க 4 பேரும் வந்து கிட்டத்தட்ட 75% மேல வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கவினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு அண்ட் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. சேம் சன்னி சந்து அதே தான், பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் 20-25 பிளஸ் ரன் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்லாம் போத் 2 பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டெத் ஓவர் பவுல் பண்ற ஒரு ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. பவர் பிளேல 2ஆம் ஓவர் 4 சம்திங் பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ல பவுல் பண்ணும் போது டெத் ஓவர் அது கிடைச்சி இந்த 20ஆம் ஓவர்ல சேஸ் பண்ற டீமா இருக்கட்டும் அண்ட் ஓப்பனிங் ஆகிற டீமா இருக்கும், நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும். சேஸ் பண்ண டீமா இருந்தா வின் பண்ணணும் அப்படின்னு இல்ல, லாஸ்ட் ஓவருங்க நல்லா அக்ரெசிவா ஆட பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் பேட்ல எதிர்பாராத டச் ஆகும், கேட்ச் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மிஸ் அவுட் பண்ணாலும் சப்மிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இல்லாம அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து 2 விக்கெட் வரைக்கும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 கேட்ச் பிடித்தாலும் ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஹரிஷ்குமார் பொறுத்தவரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காரு. ஸோ நான் ஏன் டபுள் ஆப்ஷன் பிக்ல வைக்கல இவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஆடுறது ரொம்ப ரொம்ப டவுன்ல வருது. ஒரு 5th பொசிஷன் 6th பொசிஷன் தான் வராரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் எல்லாம் இயர்லயே விட்டுட்டாங்க. ஒரு 6 ஓவர் 7 ஓவர்ல இருக்கும்போது பேட்டிங் வராருன்னா இவருக்கு வந்து நம்ம 20 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ மற்ற பட்சத்துல கொஞ்சம் கடைசி 2 ஓவர் போது ஒரு 10 ரன் ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்ல கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் கம்பல்சரி இவருக்கு வந்து இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெகதீசன், அப்ரஜித், ஃபெரேரியோ, அபிஷேக் தன்வர் அண்ட் பெரியசாமி இவங்க 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% மேல ஒரு 90%க்குள்ள வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெகதீசனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, இந்த டீமோட இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பேட்டிங் ஆடணும், ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹை பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ஒரு ஒருத்தான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் அபரிஜித் அண்ட் ஃபெரேரியோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அபரிஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் 1 டவுன் வராரு, ஃபெரேரியோ இன்னிங்ஸ் 7 டவுன் வந்து இறங்குறாரு. பேட்டிங்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரை எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்லயும் 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அபிஷேக் தன்வர் அண்ட் சாமி இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடாது. அந்த பெரியசாமி 19 ஓவரும் அண்ட் அபிஷேக் தன்வர் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஓவரும் வந்து பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ அபிஷேக் தன்வர் ஸ்டார்டிங்ல இருந்து ஓவர் பவுல் பண்றாரு, மிடில் ஓவர் பவுல் பண்றாரு அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்காத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவர்கிட்ட வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பெருசா கிடைக்காது, ஒரு அன்எக்ஸ்பெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கம்பல்சரி கிடைக்குமானா கிடைக்காது. அதுல டெத் ஓவர்ல இவர் பவுல் பண்றாரு, அது வந்து இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட இந்த 19வது ஓவர்ல பவுல் பண்றதுனால இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு, விக்கெட்டிங் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்டார்டிங்ல பவர் பிளே பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அண்ட் டெத் ஓவர்ல கம்பல்சரி 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி 2 விக்கெட் எடுத்துட்டாலும் கொஞ்சம்
50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு பெரியசாமி. இப்ப அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிக் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க, விக்கெட் கீப்பிங் பண்ற மேல ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி பெட் டீம்ல ஒரு இடத்துக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. நான் ரிஸ்கா ட்ரை பண்ற ஆப்ஷன்ஸ்ல சிங்கிள் பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு 5 டீம்ல ஒரு 2 டீம்ல ஜெகதீசனும் ஒரு 2 டீம்ல கவினும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டீம்ல போத் 2 பேரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்ப்போம். கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜெகதீசன் ஆர் கவின், பேட்டிங் ஆர்டர்ல ஆனந்த் கான், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அபர்ஜித், சன்னி சிந்து, குமார் அண்ட் கிறிஸ்ட் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல தன்வர், ரஹீல் ஷா, அருண்மொழி அண்ட் ஸ்ரீனிவாஸ் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன் அண்ட் கவின் 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் தேவைப்படுனா தன்வருக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஹரிஷ்குமாருக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல இந்த ஸ்மால் லீக் டீமை பார்ப்போம். இந்த ஸ்மால் லீக் டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜெகதீசன் ஆர் கவின், பேட்டிங் ஆர்டர்ல ரஞ்சன் பால் ஆர் விவேக், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்ரஜித், சன்னி சிந்து, பொய்யாமொழி, ஹரிஷ்குமார் அண்ட் ஃபெராரியோ, பவுலிங் ஆப்ஷன்ல தன்வர் அண்ட் பெரியசாமி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமை சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் போய் வச்சீங்கன்னா அபர்ஜித் அண்ட் சன்னி சிந்து. ஸோ அபர்ஜித்துக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சன்னி சிந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பொய்யாமொழிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அல் பெரேராவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு வச்சீங்கன்னா விவேக் ஆர் ரஞ்சன் பால் இவங்க 2 பேருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து 80% மேல பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா சன்னி சந்து, அபர்ஜித் அண்ட் ஜெகதீசன் இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல கவின், பொய்யாமொழி, ரஞ்சன் பால், பெரேரியோ அண்ட் அபிஷேக் தன்வர் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். பட் இது வந்து பிளேயர்ஸ் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க, பேட்டிங்லையும் சரியான பவுலிங்ல நல்ல ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா உங்களை அப்பரேட் கொண்டு போறதுன்னா ஒரு வாய்ப்பு உள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.